Future Vision Study Center, Salem. யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வாட் இஸ் த கவர்மெண்ட்? கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 வேரியஸ் செக்ஷன்ஸ் இஸ் கால்டு எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் as well as judiciary functions அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஜுடிஷியரி ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்குது. சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா டு கண்டக்ட் த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? கவர்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட் த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இட் ஹாஸ் 2 வேரியஸ் division that is called state government as well as union government. So அப்போ ஸ்டேட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் as well as ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னு 2 டைப் இருக்குது. சரிங்களா? தென் legislature is a procedure to make law அப்படின்னு நம்ம சொல்லலாம். So we can have 2 kind of legislatures called parliament as well as state legislature. So அப்போ பார்லிமெண்ட்லேயும் law enact பண்ணலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேயும் law enact பண்ணலாம். The third one is judiciary. Judiciary consists of 2 different sections called Supreme Court as well as High Court. சரிங்களா? அது இல்லாமல் லோக்கல் கோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? சப் கோர்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஓகே, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ 3 செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் செக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் செக்ஷன், ஜுடிஷியரி செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஜனநாயகத்தோட 3 தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. த பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். சரிங்களா? 4வது தூணாக சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை செய்யக்கூடியது. However, we can have the difference between the union as well as state government அப்படின்னு சொல்லலாம். Before that, part 5 of the constitution between the article 52 to 151 said that union government. இப்ப union government அப்படிங்கறத பத்தி article 52 ல இருந்து 151 வரைக்கும் சொல்றத பத்தி பேசுவோம். சரிங்களா? அததான் union government அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, சோ அப்ப union governmentல யாரெல்லாம் இருக்காங்க? So union government consists of president, vice president, prime minister, council of ministers. So அப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ பிரசிடென்ட் இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக யார் இருக்காங்கன்னா பிரசிடென்ட் இருக்காரு. சரிங்களா? பிரசிடென்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 different roles. சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் இவர் தான் ஹெட், அதே மாதிரி லா மேக்கிங் வரும்போது இவர் தான் அசென்ட் கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லும்போது he was the law authority அப்படின்னு நம்ம சொல்லலாம். லீகல் அட்வைசர் to the union government அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. தென் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். What is the function for comptroller and auditor general? He generate the audits and accounts report for the union government as well as state government அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்வார் கம்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல். Then the parliament has 2 different sections that is called bicameral legislature, Lok Sabha as well as Rajya Sabha. The law making procedures were in the part of parliament. So Lok Sabha, Rajya Sabha can be divided. சரிங்களா? What is the need அப்படின்னு நம்ம பார்த்தோமா, directly elected people were in Lok Sabha, indirectly elected people were in Rajya Sabha. சரிங்களா? they were the people representatives அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லா மேக்கிங் ப்ரொசீஜர்ல லோக் சபா, ராஜ்ய சபா இது ரெண்டும் அசென்ட் பண்ணா மட்டும் பத்தாது. சரிங்களா? பிரசிடென்ட் should give his approval to the particular act. Next, Supreme Court is the most independent judiciary authority அப்படின்னு சொல்லுவாங்க. So it can make the regulation for the function of judiciary within the territory of India அப்படின்னு சொல்லுவாங்க. It has ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், அது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஸோ now the state government consists of governor, chief minister, council of ministers, legislature, high court as well as sub court. Now governor is the authority of the constitutional head அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நாமினல் ஹெட்னு கூட நம்ம சொல்லலாம் கவர்னர். he was appointed by the central government. Then the state அப்படின்னு சொல்லும்போது chief minister was the important person. He was assisted by the council of minister. Legislature, even the state also has legislative council as well as legislative assembly. But in Tamil Nadu consists only one house, that is called member of legislative assembly only. So we can have only MLAs, that is called member of legislative assemblies. Next, High Court is accountable for the Supreme Court, but the High Court has such jurisdictional territory அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ சிமிலர் ஃபங்க்ஷன் ஹாஸ்
given by the High Court. A High Court cannot make the administration for the subcourt. Subcourt where in the district courts. So district court க்கு மேல என்னங்க High Court இருக்கு அப்படி நம்ம சொல்லலாம். These are the difference between the union as well as the state government. So we are talking about the difference between the union and the state government. The functions are similar, but the powers were limited. So யூனியனுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரிஸ்கிரைப் பண்றோம். ஸோ தட் இஸ் கால்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்? ஸோ ஃபினான்சியல் ரிலேஷன்ஷிப், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப், தென் ஜுடிஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். தென் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் nothing but it was established by the constitution itself. As well as most important constitutional body is the election commission. Election commission was the constitutional body, consists of article 324. It consists of two different branches. It's called election commission of India or state election commission. So இந்த மாதிரி ரெண்டு டிஃபரன்ஷியேட்டரா இருக்கும். தென் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதும் அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலனாலும் ஃபங்க்ஷன் வந்து நான் கான்ஸ்டிடியூஷனலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸ்டாட்யூட்டரி பாடி ஆர் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? தென் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனலுக்கான ஃபங்க்ஷன் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லெட்ஸ் டாக் அபவுட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. So what are the functions? What is the method to elect the president of India? So president அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பர்சனாலிட்டியை வந்து பார்க்க போறோம். We are starting with the union executive. So president, what is the role of president in the union government அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, he was the chief executive officer. So he was the executive head. So what is the meaning by executive? Execute is the performance by the government. Government ஒரு விஷயத்தை வந்து செய்யறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஆட்சி முறைகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ த ரோல் ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ரோல் ஃபார் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹி இஸ் நோன் ஆஸ் ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்டோட எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லலாம். சரிங்களா? ஹி ஹாவ் சம் அடிஷனல் சப்போர்ட். ஸோ ஹி ஹாவ் சம் அடிஷனல் சப்போர்ட் இஸ் கால்ட் ஹி அசிஸ்ட் வித் Council of Ministers. So Council of Ministers headed by Prime Minister. So அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் பிரசிடென்ட் இருக்கும்போது இவருக்கு அசிஸ்ட் பண்ண பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த டீம் தான் எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு சொல்லலாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யார் அப்படின்னா பிரசிடென்ட் நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் he is known as head of the state. So what is the meaning for the state? State means the territory, a country. ஸோ அப்போ இந்தியா அப்படிங்கிற ஸ்டேட்டோட கண்ட்ரி அப்படின்னு நம்ம இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டேட்டுன்னு கன்சிடர் பண்ணோமா, என்டையர் கண்ட்ரியோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஸோ நவ் இந்திய குடியரசோட தலைவர், குடியரசுத் தலைவர், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்திய குடியரசின் தலைவர், குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோமே, அதே மாதிரி தான் த ரிபப்ளிக் இந்தியன் ரிபப்ளிக்கோட ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தட் இஸ் கால்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இந்த இடத்துல ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு பிரைம் மினிஸ்டர். ஸோ ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர். நத்திங் பட் த பிரைம் மினிஸ்டர் was the authority to hold the government அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? we can classify the state versus government. State is the permanent body which have officers அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? that the government consists of representatives, people representative. அப்ப மக்கள் பிரதிநிதிகளை கொண்டது அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அலுவலகத்தை கொண்டது வந்து அரசு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அப்ப அதை வச்சுதான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அந்த மாதிரி நாம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ பிரசிடென்ட் இஸ் நோன் as head of the state, president is known as head of the executive in the union government சொல்லலாம். நெக்ஸ்ட், he is known as nominal chief. so nominal chief. சோ இப்ப ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நம்ம பிரிட்டிஷோட காலகட்டங்களில் இருந்தப்போ பிரிட்டிஷ்ல நாமினல் சீஃப் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விக்டோரியா, அந்த எப்படி சொல்லுவோம்னா அங்க யுனைடெட் கிங்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிங்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குயின் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ குயின் வாஸ் அ நாமினல் ஹெட் ஃபார் இங்கிலாந்து. அப்படி இருந்தது இந்தியா கஸ்டமைஸ் பண்ணும்போது, இந்தியா தனக்கோட கான்ஸ்டியூஷன் எழுதும்போது they said they need a nominal chief. So
president consider as nominal chief அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுவே executive head of the executiveங்கிற ஐடியா எங்க இருந்து எடுத்தோம்னா we can derive from USA. சரிங்களா? USA ல இருந்து head of the executiveங்கிறதையும் அதே மாதிரி நாமினல் சீஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டத்துல அதாவது பிரிட்டிஷ்ல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? however the bigger role அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிரசிடென்ட் வந்து சொல்றோம். சரிங்களா? so president appoints the head of the army. ஆர்மியில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஏர் நேவி ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 செக்ஷன், அதோட தலைமை தளபதி, இவங்க எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். so after that the mode of election அப்படின்னு நம்ம சொல்லலாம். so what is the model to elect the president அப்படி சொல்லுவாங்க. president was elected in the indirect manner அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? indirect election அப்படி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? so இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அயர்லாந்து தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? indirect election அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க. so what is the classification, what is the key points in the election method of president அப்படி நம்ம சொல்லும்போது it consists of 3 significant points. the first one is single transferable vote. Second one is proportional representation. Third one absolute majority. So now the indirect method, which means the single transferable vote. சரிங்களா? ஒரே ஒரு ஓட்டு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. a vote can have the number of value அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஒரு ஓட்டுக்குன்னு ஒரு வேல்யூ என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அது ப்ரொபோர்ஷன், அது எத்தனை ப்ரொபோர்ஷன் எடுக்குது அப்படிங்கறதையும், அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னா யார் above 50% of votes வாங்குறாங்களோ they can be that person can be elected as president of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? so these are all the things were listed here. single transferable vote, proportional representation and absolute majority அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? so calculation of vote அப்படினு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. what is the need to calculate the vote. so we நார்மலா நம்ம பாக்கும்போது ஒரு ஓட்டு ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு தானே அப்படினு இருக்கும்போது, ஆனா பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் மட்டும் இன்டைரக்ட் எலெக்ஷன். so அத இன்டைரக்ட் மெத்தட்ல கால்குலேட் பண்ணுவாங்க அப்படி நம்ம சொல்லுவாங்க. that is called calculation of votes அப்படினு சொல்லுவாங்க. let's move on. the electoral college means the members who are eligible to vote in the president election அப்படினு நம்ம சொல்லலாம். so அப்போ who are all eligible to vote, they were elected members by elected members மட்டும் தான் தேர்ந்தெடுக்க அந்த வோட் பண்ண முடியும் அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப elected membersனா யார் the people were in parliament as well as state legislatureலயும் அதே மாதிரி வந்து பார்லிமெண்ட்லயும் இருக்கக்கூடிய நாமினேட்டட் மெம்பர் அல்லாத எலெக்டட் மெம்பர்ஸ் சொல்றாங்க. சோ நம்ம எக்ஸ்க்ளூசிவ்லி நாம யார சொல்லலாம்? எம்பி சொல்லலாம். எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படி நம்ம சொல்லலாம். சோ they can be divided in the two part. so லோக் சபா as well as ராஜ்ய சபா. so லோக் சபால வந்து 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி ராஜ்ய சபால 12 இருப்பாங்க, அவங்களும் கிடையாது. சோ அப்போ இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு சரிங்களா மீதி இருக்கவங்கள கால்குலேட் பண்ணோமா எவ்வளவு நம்பர் ஆஃப் எம்பிஸ் இருப்பாங்க, the elected MPs வந்து எவ்வளவு இருப்பாங்க அப்படினா டோட்டலி 776 MPs வந்து இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் member of legislative assembly. We can have the difference between member of legislative assembly and member of legislative council. so state legislature consists of 2 kind of houses called lower house legislative assembly, upper house legislative council. Legislative council of the state was not eligible to vote in the election of president அப்படி நம்ம சொல்லலாம். so now இந்த bicameral legislature ல இருக்கக்கூடிய upper house க்கு எலிஜிபிள் கிடையாது. அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அப்பர் ஹவுஸ்க்கு கிடையாது. ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லோவர் ஹவுஸ் ஆன லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு இருக்கு. அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிலயும் elected by the direct elected அப்படி நம்ம சொன்னா members அப்படி நம்ம சொல்லலாம். so member of legislative assembly elected is eligible to vote in the election of president சொல்லலாம். சரிங்களா? அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது we can have 4120 MLAs in entire India. so அப்போ we can have the number 776 MPs and 4120 MLAs. so these are all the electoral college. the most significant point is here is nominated members are not allowed to vote in the election method of president of India. so அவங்க vote பண்ண மாட்டாங்க அப்படி நம்ம சொல்லலாம். இதுதான் electoral college. however
17th Amendment 1992. It's an important amendment. 17th Amendment 1992 said that the inclusion of Pondicherry and Delhi to the electoral process of president. So now let us clear about what is the need to add Delhi as well as Pondicherry. Delhi as well as Pondicherry is a union territory, but they have legislature. So Delhi liyum legislature irukku, Pondicherry liyum legislature irukku. Pondicherry officially known as Puducherry. Puducherry legislative members as well as Delhi legislative members, they are included to the electoral college. So appo electoral college la ungala include பண்றாங்க. But in the year, the most significant year is 17th Amendment 1992. They were voted first time in 1995 election of President of India. So இந்தியன் பிரசிடென்டோட எலெக்ஷன்ல 1995ல தான் அவங்க ஓட்டே பண்றாங்க. அதுக்கான அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னா 17th Amendment 1992 அப்படி நம்ம சொல்லலாம். However, how to calculate the vote of the particular person, whether he is MP or MLA. So now let's take up the votes calculation of MLA. It is divided into two parts. So total population divided by number of MLA. Total population divided by number of MLA. Total population அப்படி நம்ம சொல்லும் பொழுது population takes account for the census 1971. 1971 census base பண்ணி வரக்கூடிய population வச்சு the number of MLAs within the territory of the state வந்து divide பண்ணி 1001 அப்படி சொல்ற proportionல எடுத்தோமா we can have the number for the MLA's vote அப்படி நம்ம சொல்லலாம். So now total population based on 1971 census divided by number of MLA. Let's consider 234 MLAs in Tamil Nadu. So அதை இங்க போட்டு total population based on the 19 census போட்டு இதை divide பண்ணி 1001 proportion எடுத்தோம்னா we can have the answer is 176. So one Tamil Nadu MLA has the value of vote is 176. So the same procedure, votes of MP was number of MP above total votes of MLAs. So total votes of MLAs, MLA or total votes calculation divided by number of MP ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்ப MP vote calculate பண்ணும்போது population நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிங்களா? population கன்சிடர் பண்ணாம அதுக்கு பதிலா என்ன பண்றோம்னா calculated votes of MLA மேல போட்டு so denominationல என்ன போடுறோம் சரிங்களா? so கீழ என்ன போடுறோம்னா number of MP வந்து போடுறோம். சரிங்களா? so அப்ப number of MP போட்டு டிவைட் பண்ணா we can have the certain value that is called 706. அப்போ one parliament MP, member of parliament, can have 706 votes. மொத்தமா 706 ஓட்டுகளை வந்து அவர் வந்து கேரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So now let us make the clear about the vote sharings. First one is total MPs, total member of parliament, they are eligible for vote in the election of president is 776 அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? Then after the calculation, one MP can have the value 706. ஒரு MP ஓட ஓட்டோட வேல்யூ வந்து 706. Then total MLAs in India is 4120. As per Tamil Nadu can have 176 values அப்படி நம்ம சொல்லலாம். ஒரு ஓட்டோட வேல்யூ 176. Here the most notable point, the highest vote and the lowest vote. So the highest vote share from Uttar Pradesh consists of 208 votes, but Tamil Nadu 176 votes. The lowest votes registered in Sikkim consists of 7 votes only அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அப்போ குறைஞ்சபட்ச 7 ஓட்டு வந்து சிக்கிம் வந்து வாங்குது. சரிங்களா? அதிகபட்சமா உத்தரப்பிரதேஷ் வந்து 208. சோ based on தமிழ்நாடு MLA 176 176 அப்படினு சொல்லுவாங்க. For the total MLA 4120, then 706 MP. So total MP 776 அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? However, the most significant point is here about 1971 population census. 1971 population census said about the extension, the usage of the census 1971 extended up to 2026 through the amendment, 84th amendment 2001. So அப்போ 84th amendment 2001 ன்னு ஒன்னு கிரியேட் பண்ணி population census ஆன 1971 usage they retained up to 2026.
2026 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இட் இஸ் த மெயின் ஃபேக்டர், இட் இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர் ரிகார்டிங் the population census. So now we can discuss about what is the which year population is used for the vote or voting method or election method of president of India அப்படினு நம்ம கேட்டாங்கன்னா so 1971 is the most suitable answer அப்படினு சொல்லலாம். And about 1971 census is extended up to 2026 through the amendment, constitutional amendment, 84th amendment 2001. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிரசிடென்ட் பற்றின கிளாரிஃபிகேஷன் இந்த அவரோட எலெக்ஷன் மெத்தட் இதுதான். குவாலிஃபிகேஷன் ஃபார் த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்சியல் எலெக்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும். பிரசிடென்சியல் எலெக்ஷன் இஸ் த இன்டைரக்ட் மோட் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் நீடட் டு elect as the president of India is the first thing is the president should be the citizen of India, and the age qualification is age of 35. So age of 35, 35 வயது நிரம்பியவரா இருக்கணும். So age of 35. So after that the most significant thing is he should have the qualification equal to Lok Sabha members, but he is not either in the member of Rajya Sabha as well as Lok Sabha. So minister ah irukka kudade, he should not be a minister, he should not be a member in either Lok Sabha or Rajya Sabha. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படி பிரசிடெண்டாக ஆகணும்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். தென் ஏஜ் ஆஃப் 35. இவர் ஃபார்மரா அல்லது எம்பியா இருந்து ரிசைன் பண்ணியிருக்கலாம், மினிஸ்டரா இருந்து ரிசைன் பண்ணியிருக்கலாம், தென் லோக்சபா எம்பியா இருந்து ரிசைன் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ரிசைன்டு கண்டிஷன், எந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸையும் அவர் ஹோல்டு பண்ணாதவராக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் he should have the members of லோக்சபா குவாலிஃபிகேஷன். ஸோ லோக்சபாவோட மெம்பருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் இவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. he should not have any office of profit. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றது கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணி அந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல தான் வரும். ஸோ he should not be get any office of profit அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? then after that during the election method of election method during the nomination 50 members give proposal அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ 50 members இவர் வந்து முன்மொழியணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 50 members செகண்ட். ஸோ 50 பேர் வழிமொழியணும்னு சொல்லலாம். மொத்தமாக 100 எம்பிஸோட ஒரு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த எலக்டரல் காலேஜ் ஆல்ரெடி பேசியிருக்கோம். எம்பி எம்எல்ஏ இந்த ரெண்டு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து பேசியிருக்கோம். ஸோ 50 members ப்ரொபோசல் அண்ட் 50 members செகண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 100 பேர் ஆஃப்டர் தட் he should have maintained the deposit amount of 15,000 in Reserve Bank of India. So Reserve Bank of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 15,000 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுல 1/6. ஸோ 1/6 அதுல 1/6 அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த 15,000ல நமக்கு டெபாசிட் வந்து பிரசிடென்ட்டுக்கு திரும்ப கிடைக்கணும்னா he should secure 1/6 of vote. டோட்டல் ஓட்ல 1/6 ஓட்டை வந்து அவர் செக்யூர் பண்ணார்னா அவருக்கு வந்து அவரோட டெபாசிட் அமௌண்ட் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ எந்த ஒரு டைப் ஆஃப் எலெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அதோட பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கெட் த டெபாசிட் 1/6 ஓட். சரிங்களா? 1/6 ஓட் இருந்துச்சுன்னா அவங்களோட டெபாசிட் அமௌண்ட் திரும்ப வந்துடும் நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அஃபர்மேஷன். ஸோ அஃபர்மேஷன், ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் வாஸ் கிவன் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ ஹவவர் எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டுக்கு ஜுடிஷியல் ஹெட் வந்து அஃபர்மேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா வைஸ் வர்சா during the appointment of chief justice of India president can give the affirmation to the chief justice of India அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதுதான் வைஸ் வர்சா அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ however during the absence of chief justice of India the senior most judge to be considered to give affirmation to president of India. ஸோ அப்போ அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லாத பட்சத்தில் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ ஆஃப்டர் தட் the term period is 5 years. 5 years is the important term
to give to the president of India ன்னு சொல்லலாம். So after that he can re-elect. சரிங்களா, நம்பர் ஆஃப் எலெக்ஷன்ல இவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் 2 டைம் மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ண முடியும்னா எலெக்ஷன்ல இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா, ஸோ அப்போ the term பார்த்தீங்கன்னா 5 year re-election அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் the salary 5 lakh per month, 5 lakh per month salary அப்படின்னு சொல்லலாம். It was derived from Consolidated Fund of India அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இவரோட சேலரி வந்து Consolidated Fund of Indiaல இருந்து கொடுத்துருப்பாங்க. Consolidated Fund of Indiana என்ன? ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் த Consolidated Fund of India? Consolidated Fund of India consists of the revenue sources which taken by the union government அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ இப்போ யூனியன் கவர்மெண்டோட இருக்கக்கூடிய ரெவன்யூ சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய டாக்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து Consolidated Fund of India சொல்லலாம். 50% பென்ஷன் வந்து இவருக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் தட் போஸ்டிங் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 5 years. சரிங்களா, ஸோ அப்போ அந்த 5 yearsலயும் 5 lakh பர் மந்த் வந்துட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. However, the procedure for the impeachment of president which derived from USA. So what is the procedure? இதுல என்ன ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஸோ President of India can impeached by the Parliament of India. So அப்போ இந்தியாவோட பார்லிமெண்ட் தான் அவங்க வந்து இம்பீச் பண்றதுக்கான அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிஃபோர் தட் த இனிஷியேஷன் ஆஃப் த ரெசல்யூஷன், சரிங்களா, இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் 14 days notice period should be given to the president. So prior announcement of the impeachment 14 days, 14 நாட்களுக்கு முன்னர் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 இனிஷியேஷன். சரிங்களா, ஸோ எய்தர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா, லோக்சபாலையும் இனிஷியேட் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ எந்த சபால வேணா ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ரெசல்யூஷன் நத்திங் பட் டு இம்பீச் த பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்குடைய காரணங்களை சொல்லிட்டு 1/4 மெம்பர்ஸ் வந்து ரெசல்யூஷன் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்படி இல்லை இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா தே கேன் டிஸ்கஸ் அபவுட் த இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஸோ அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஓட்டிங் வந்து நடக்கும். சரிங்களா, இஃப் த ஓட் 2/3 against the president will be impeached. சரிங்களா, பிரசிடென்ட்க்கு எதிராக 2/3 votes வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது மெம்பர்ஸ் வந்து 2/3 வந்து எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா president will be impeached from his service. That is called special majority. Special majority consists 2/3 majority அப்படின்னு நம்ம சொல்லலாம். It's not single majority அப்படின்னு நம்ம சொல்லலாம். So however, the president of India was given 5-year term, 5 lakh per month salary அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, he was impeached by the parliament. The impeachment resolution can be initiated in the either of the house, Lok Sabha as well as Rajya Sabha. The articles related to president related இருக்கக்கூடிய articles வந்து பார்க்கலாம். So first of all, article 52 said about the president of India. So இந்தியாவோட president அப்படி சொல்லி ஒருத்தர் சொல்லக்கூடிய most significant article 52. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமுக்கு வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஆர்டிகல் ரிலவெண்டா நமக்கு வந்து எக்ஸாம்ல 2 கொஸ்டின்ஸ் வரலாம், மேட்ச் ஷீட்ல வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 53, த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் யூனியன். ஸோ அப்போ வாட் இஸ் த மீனிங் ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ் இன் த யூனியன்? எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் வித் ஹெட் ஆஃப் president was the executive head and prime minister and the council of minister were the part அப்படி நம்ம சொல்லலாம். So the executive powers of union பத்தி சொல்றது article 53. next the article 54, election of president. article 54, election of president. The election was indirect election அப்படி நம்ம சொல்லலாம். then manner of election consists of electoral college. They have separate method to conduct the election அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, next article 56, the term of president nothing but 5 years. and 57, the eligibility for the re-election. President can be elected number of times, the same person can be elected number of times. There is no restriction like USA. next one, article 58, qualification. Already we have discussed 35 age is the basic qualification and citizen of India. Then qualification equal to Lok Sabha members do not have any office of profit. These are all the qualification for president. next article 59, conditions are limitation for the president. சரிங்களா, president cannot exceed here
ஸ்பெசிஃபைடு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள ஸ்பெசிஃபைடு ஃபங்க்ஷன்ஸை மீறக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 60 oath and affirmation to the president. So Chief Justice of India was the person who gave oath and affirmation to the President of India. If the absence of Chief Justice of India, the senior most judge of the Supreme Court do the duty for the oath and affirmation to the President of India. Next one, the procedure for the impeachment, which lies under Article 61. So impeachment procedure can take place in Parliament. It can be initiated in the either of the houses, Lok Sabha as well as Rajya Sabha. 1/4 members initiation, 2/3 the special majority against the president. The president will be removed his from post. Next one is Article 62. Time holding to fill the vacancy when the office is vacant. The president, if the president office is vacant, the maximum period is 6 months. 6 months. After that, the 6 months, the new president should be elected. The maximum period of 6 months is the time holding days அப்படின்னு நம்ம சொல்லலாம். So which is under came Article 62. Then Article 71. Article 71 matters related to the election of president as well as vice president. So what is the meaning of matters? The issues related to the release. So exactly சொன்னதா matters related to election of president and vice president. vice president oriented இருக்கக்கூடிய election பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் இது அப்படின்னு சொல்லுவாங்க. Next Article 72, most significant article related to the president of India, the power of president to make pardoning power அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, மன்னிக்கக்கூடிய அதிகாரம். ஸோ இவருக்கு வரக்கூடிய அந்த என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை மனுக்களின் அடிப்படையில் இவர் பரிசீலிப்பாரு. ஸோ இவருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் பவர்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஹி வாஸ் இண்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் Article 74. So Council of Ministers aid to advise the President. Council of Ministers, their role is aid to advise the President in the matters of executive process. So executive process already we have known the Council of Ministers, which is headed by the Prime Minister and also accountable to the President. So appo இந்த பேசிஸ்ல சொல்லுவாங்க. Next Article 75, the appointment of ministers. The President is the authority to make the appointment regarding the minister as well as Prime Minister. Then Article 77, conduct the business of Government of India. So conduct the business of Government of India, nothing but the performing the functions of Government of India is under the responsibility of President. Then Article 78, duties of Prime Minister to provide information regarding the executive to the President. So the President must be informed regarding the executive actions taken by Prime Minister as well as the Council of Ministers. So that is called the duty of Prime Minister to provide the information, to furnish the information to the President of India. Then Article 79, most significant article. Parliament consists of 3 various segments, that is called Lok Sabha, Rajya Sabha plus President. President was the third part of the Parliament. Parliament can divide in the 3 parts. First part Lok Sabha, the second part Rajya Sabha, third part President. A President was an integral part of the Parliament when enacting the law. So that is the basic thing lies under the Parliament. Article 79 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? Next Article 85. President is the authority to provide the allocation of sessions, prorogation and dissolution of the houses. So sessions, prorogation and dissolution of houses, nothing but the allocation time. So we can have the 3 kind of sessions, that is called budget session, then winter session, so then monsoon session. ஸோ இந்த செஷனை ஆர்கனைஸ் பண்ணுறது, என்ன டேட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பிரசிடென்டோட அத்தாரிட்டி. தென் ப்ராரகேட் பண்ணுறது, சரிங்களா, தள்ளி வைக்கிறது, டிசால்வ் பண்ணுறது, லோக்சபாவே கூட டிசால்வ் பண்ணுறது. தீஸ் ஆர் ஆல் த functions accompanied with the President of India. Then we move to Article 111. President is the authority to assent the bill. Nothing but the bill, if the bill introduced in the Lok Sabha, they can get the assent. Then it sent to the next house, that is called Rajya Sabha. It also get assent. Now the final authority
to perform the assent is the president. சரிங்களா? அப்ப மூணு பேர் வந்து ஒரு மசோதா ஒரு பில்லுக்கு வந்து அசென்ட் கொடுக்கணும். அசென்ட் மீன்ஸ் வந்து ஒப்புதல் கொடுக்கிறது. சரிங்களா? அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்றது. ஸோ அப்போ அசென்ட் தி பில் கன்சிஸ்ட் ஆஃப் 3 type of assent: லோக்சபா அசென்ட், ராஜ்யசபா அசென்ட், பிரசிடென்சியல் அசென்ட். The next one is Article 112, Annual Financial Statement. The president should be informed about annual financial statement which is prepared by the Minister of Finance. So நிதி அமைச்சர், Minister of Finance annual financial statement னு சொல்லிட்டு பட்ஜெட்டை அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க பிரசிடென்ட் கிட்ட. சரிங்களா? ப்ரியரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க லோக்சபால அதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தென் தே டிஸ்கஸ் அபவுட் த ப்ரொசீஜர் ஆஃப் த financial statement அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then Article 123. So 123. What is the meaning of the ordinances? Ordinance is the reverse procedure to enact the law. So the actual procedure to enact the law is to introduce the bill either in Lok Sabha as well as Rajya Sabha. After getting the assent, it's sent to the next house and then sent to the assent to the president. Is the actual procedure. But the ordinance is the reverse procedure. So president can proclaim a particular law. So ஒரு law வந்து ஒரு proclaim பண்ணிடுவார். After the bill sent to the parliament either in Lok Sabha and Rajya Sabha. Either Lok Sabha and Rajya Sabha can give the assent within the specified period 6 weeks அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then Article 143, power of president to consult with Supreme Court. So what is the need here to consult with the Supreme Court? Yes. If the president has any oscillations regarding the constitutional functions, president can access the Supreme Court and seek the advice from the Supreme Court and seek the explanation from the Supreme Court அப்படின்னு நம்ம சொல்லலாம். So that is the main function. So அப்ப Supreme Court president can approach the Supreme Court regarding the constitutional doubts. That is called power of president consult with the Supreme Court அப்படின்னு நம்ம சொல்லலாம். So these are all the articles regarding president. So president பத்தி பார்த்திருக்கோம். The powers of the president அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So president has various powers like executive power, judiciary power, legislative power, emergency power, diplomatic power, இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் அவருக்கு இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆல்ரெடி we know about. The executive head of the union is president. So அவர் தான் வந்து executive head. He was assisted with council of ministers as well as prime minister. So இந்த டீம் வந்து அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆர்டிகல் 53 சொல்றாங்க எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஆர்டிகல் 77 கண்டக்ட் த பிஸ்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை அவர் தான் செய்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப பேசிக்காக இருக்கிறது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், டு மேக் அப்பாயின்மெண்ட்ஸ். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் டு அட்வைஸ் த பிரசிடென்ட் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட்ஸ், சரிங்களா, ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபர்தர் ஆப். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் அடிப்படையில் பார்க்கும்போது பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர், தென் த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், நெக்ஸ்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தென் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சுப்ரீம் கோர்ட். தென் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், கவர்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ், எலெக்ஷன் கமிஷனர், finance commissioner as well as information commissioner, human rights commissioner, union public service commission members and the chief, then lokpal chief. So இவங்க எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் இருக்கு. ஸோ அப்போ இந்த மேக்கிங், ஸோ எக்ஸப்ட் நித்தி ஆயோக்ல இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல், ஸ்டாச்சுட்டரி அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து இவர் தான் இருக்காரு. இன்னும் சொல்லணும்னா நேஷனல் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய சேர்மன்ஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து பிரசிடென்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீஸ் ஆர் ஆல் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். லெட்ஸ் மூவ் ஆன் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஆல்ரெடி வி நோ பார்லிமெண்ட் இஸ் பிரசிடென்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் லைக் லோக்சபா, ராஜ்யசபா as well as president அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது he organized the sessions, prorogation and dissolutions based on article 85. then 86 is most important.
send address and messages to the particular houses. ஒரு ஹவுஸ்ல அவர் வந்து பேச்சு, அதாவது அவரோட ஸ்பீச் டெலிவர் பண்ணோம், ஒரு மெசேஜை வந்து டெலிவர் பண்ணா he can address. ஸோ அதில் உரையாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் அட்ரஸ் பை த பிரசிடென்ட், இயர்லி ஒன்ஸ் அவரோட ஸ்பெஷல் அட்ரஸ் இருக்கும் டியூரிங் த இனாகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த பட்ஜெட் செஷனை இனாகரேட் பண்ணி வைக்கிறது இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன் த ஸ்டார்டிங் ஆஃப் த இயர். ஸோ ஆஃப்டர் தட் after the article 111 we know assent to the bills அப்படினு சொல்லுவாங்க. 112 we know so prior approval for the annual financial statement, and the final article 126 is the most significant point. So promulgate ordinances. So ordinances அப்படி நம்ம சொல்லலாம். So ordinances வந்து promulgate பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து இவருக்கு தான் இருக்கு. ஆர்டினன்ஸுக்கு தமிழ்ல அவசர சட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உடனடியாக ஒரு சட்டத்தை ஏற்றணும், ஒரு எனாக்ட் பண்ணணும். பட் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் நாட் அவைலபிள். ஸோ அவங்க இல்லாதப்போ என்ன பண்றது அப்படின்னா பிரசிடென்ட் கேன் எனாக்ட் த லா அண்ட் லேட்டர் இட் வாஸ் அப்ரூவல் பை த லோக்சபா ஆஸ் வெல் அஸ் ராஜ்யசபா. ஸோ அதுக்கான டைம் பீரியடா தான் 6 weeks வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 123 சொல்லலாம். லெட்ஸ் மூவ் ஆன். த டாபிக் இஸ் கால்டு ஃபினான்சியல் பவர்ஸ். President is the authority to form the finance commission, to appoint the finance commission as well as the finance commission members appointments. So அந்த appointments இருக்கும். However, he was responsible for the contingency fund of India. Contingency fund article 267 is known as contingency fund அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? So அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. Next 110 money bill. So president can approve the money bill அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீ கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ஆர்டினரி பில்லா மணி பில்லான்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபான்னு சொல்லலாம். ஆனாலும் அதுக்கு ப்ரேயர் அப்ரூவல் கொடுக்கறது வந்து பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் த ஜுடிஷியரி பவர்ஸ். ஜுடிஷியரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரசிடென்ட் இஸ் நாட் லையபிள் டு ஆன்சர் எனி கோர்ட் within the territory of India. இந்தியாவோட எந்த கோர்ட்டுக்கும் பிரசிடென்ட் ஆன்சர் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. as well as governor also has the same power. Then article 143 சரிங்களா? article 143 president can seek the advice from supreme court. so அதுவும் நம்ம பார்த்திருக்கோம். then இதுல தான் நம்ம சொல்லியிருக்காங்க pardoning power அப்படின்னு நம்ம சொல்லலாம். so அப்ப pardoning power எதை பத்தி நம்ம பேசுது அப்படின்னு நம்ம சொன்னா, first one pardon அப்படின்னா absolves the entire sentence ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை ரிமூவ் பண்ணிடுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் remission means reduction of the period அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? reprieve was the stay of execution. then the respite அப்படிங்கிறது ஒருத்தரோட பிசிக்கல் கண்டிஷனை கருத்தில் கொண்டு அவருக்கு தரக்கூடிய ஒரு சில ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டர்னிட்டி பெனிஃபிட். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ்டு பர்சன் அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சட்டம் அனுமதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து பிரசிடென்ட் வந்து உத்தரவிடலாம். அவங்களோட தண்டனையை கடுமையான தண்டனையிலிருந்து எளிதான தண்டனையை மாற்றலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் ரெலவென்ட் டு தி பார்டனிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதுல கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஜுடிஷியரி ஓரியன்டா இருக்கக்கூடிய பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? தீஸ் ஆர் ஆல் த பவர்ஸ் ரிலேட்டட் டு தி பிரசிடென்ட். the powers, other powers அப்படின்னு நம்ம சொல்லும்போது டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரசிடென்ட்க்கு டிப்ளமேட்டிக் பவர்னு ஒன்று இருக்கு. ஸோ டிப்ளமேட்டிக் பவர் நத்திங் பட் த ஆல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் அண்டர் த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட பிரசிடென்டோட நேம்ல தான் ட்ரீட்டிஸ் அண்டு அதில் மற்ற ஒப்பந்தங்கள் அனைத்துமே வந்து இவரோட பேர்ல தான் நடக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட் இஸ் த அத்தாரிட்டி ஃபார் த டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அக்ரிமெண்ட்ஸ் அது ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரசிடென்டோட நேம்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் மிலிட்ரி பவர் த பிரசிடென்ட் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி டு டிக்ளேர் த வார். ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு யார் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா பாகிஸ்தான் கூட வந்து வார் வந்திருக்கு. ஸோ ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம சைனா வார் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபேமஸ் வார் அப்படிது ரொம்ப சிக்னிஃபிகண்டான வார் அப்படின்னா சைனா அண்ட் நம்ம சைனா வார் as well as பாகிஸ்தான் வார் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். 71 பாகிஸ்தான் வார் ரொம்ப முக்கியமான ஒரு வார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த வாரில் தான் வந்து பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டும் உடஞ்சி பங்களாதேஷ்னு சொல்லி ஒரு புது கண்ட்ரி வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹவவர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சீஃப் ஃபார் த பர்டிகுலர் ஆர்மி, நேவி, அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ், இதுக்கு இருக்கக்கூடிய சீஃப் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியும் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென்
அந்த சுப்ரீம் கமாண்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த சுப்ரீம் கமாண்டர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து அது 3 படைகளுக்கும் சேர்த்து ஒரு தளபதி வந்து இப்போ வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த 3 பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லலாம். தென் எமர்ஜென்சி பவர். எமர்ஜென்சி இஸ் அ ஸ்பெஷல் சிச்சுவேஷன் டு டேக்கிள் பர்டிகுலர் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சரி செய்வதற்காக இந்த எமர்ஜென்சி பவர் வச்சிருக்கோம். ஆர்டிகல் 356, 60, 352 3 இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்சியல் எமர்ஜென்சி 3 இருக்கு. இதுல ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் ரூல்னு கூட இன்னொரு பேர் இருக்கு. ஸோ அப்போ பிரசிடென்ட் இஸ் த அத்தாரிட்டி டு டிக்ளேர் த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக நம்ம மென்ஷன் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோ. வீட்டோ வந்து அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோன்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்றோம் சரிங்களா. ஸோ வீட்டோ இஸ் த எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் the bill assent or not or stay அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு பில் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா as well as வந்து அதை ஸ்டேல வைக்கிறதும் நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ அப்போ அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது வித் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம சொல்றது. வித் ஹோல்டிங் அசென்ட் கொடுக்காம ஒரு பர்டிகுலர் டைம் வச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ அது வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து செஞ்சார். பாட்டியாலா ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன் பில் அப்படின்னு சொல்லலாம். பிஇக்கு பாட்டியாலா ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன் பில் அப்படின்னு சொல்லலாம். அனதர் ஒன் இஸ் 1991 வெங்கட்ராமன் வந்து பென்ஷன் பில்லுக்கு இந்த அப்சல்யூட் வீட்டோவை யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபைடு வீட்டோ இஸ் ஆர் நாட் யூஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து யூஸ் பண்றது கிடையாது. குவாலிஃபைடு வீட்டோ இஸ் ஓவர் ரிட்டன் வித் த லெஜிஸ்லேச்சர் வித் ஹை மெஜாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஹை மெஜாரிட்டியில வந்து ஒரு பில்லை வந்து ஓவர் ரிட்டன் பண்றது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்தியாவில் இல்லை. பட் சஸ்பென்சிவ் வீட்டோ இருக்கு சரிங்களா. இதுல ஓவர் ரிட்டன் வித் லெஜிஸ்லேச்சர் வித் ஆர்டினரி மெஜாரிட்டியில பாஸ் பண்ண ஒரு பில்ல திரும்பவும் வந்து என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா இன்னொரு அந்த ஹவுஸ்க்கே திரும்ப அனுப்புறதுக்கு டு மேக் த சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹவவர் மணி பில் cannot be returned சரிங்களா. மணி பில் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். பாக்கெட் வீட்டோ nothing but the bill has no action. அந்த பில் மேல அக்செப்டும் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்டும் பண்ண மாட்டாங்க, நோ ஆக்ஷன்ல வச்சிருவாங்க. இட் ஹேப்பன் டியூரிங் தி ஜெயில் சிங் ரெஜிம் சரிங்களா. ஜெயில் சிங் காலகட்டத்தில் நடந்துச்சு இந்த இயர் 1986 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் வாஸ் போஸ்ட் ஆபீஸ் பில் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. The list of presidents in India. இந்தியாவோட பிரசிடென்ட்ல இருந்து இருக்கக்கூடிய லிஸ்ட் வந்து பார்க்கலாம். The first president டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் served between 1950 to 1962 சரிங்களா. ஸோ அப்போ ஒரு 12 years இவர் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் த லாங்கஸ்ட் டேர்ம் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் பேக் டு பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி வாஸ் அவார்டட் வித் பாரத் ரத்னா இந்த இயர் 1962 as well as his birthday December 3 is celebrated as Lawyers Day. சரி லாயர்ஸ் டே அப்படின்னு சொல்லி இவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ பாபு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்றது அவர் நேம். சரி ஆஃப்டர் தட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1962 இருந்து 1967 வரைக்கும். ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். தென் he became the president. So vice president ஆவும் சர்வ் பண்ணிருக்காரு, as well as president ஆவும் சர்வ் பண்ணிருந்தா first president அப்படினா ராஜேந்திர பிரசாத் ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து மென்ஷன் பண்ணுவோம். He was the first person who received the பாரத் ரத்னா அவார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. 1954ல கொடுத்த பாரத் ரத்னா அவார்டில் இவர் வாங்கினது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 3 சர் சி வி ராமன், சி ராஜாச்சி as well as ராதாகிருஷ்ணன் 3 பேருக்கும் கொடுத்துருப்பாங்க. தென் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் who are from the minority community. மைனாரிட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதிலிருந்து வந்தவர் 1967லேருந்து 69 வரைக்கும் இருந்தார். ஷார்டஸ்ட் டேர்ம் சர்வ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ we can understand லாங்கஸ்ட் டேர்ம் ராஜேந்திர பிரசாத், ஷார்டஸ்ட் டேர்ம் ஜாகிர் ஹுசைன் சொல்லலாம். He received பாரத் ரத்னா in the year 1963 அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then V.V. Giri served between 69 to 74. He was an independent candidate who elected as a president அப்படின்னு சொல்லலாம். So he was the first independent candidate who became the president of India. Then he was awarded Bharat Ratna in the year 1975. Then Fakhruddin Ali Ahmed, he was the person who declared the national emergency in 1975 சொல்லலாம். ஸோ 74லேருந்து 77 வரைக்கும் இவர் தான் இருந்தாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் who died he was died அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசைன், அதுக்கப்புறம் ஷார்டஸ்ட் டேர்ம் இவர் வந்து இறந்துடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நீலம் சஞ்சீவ் ரெட்டி.
Neelam Sanjeev Reddy, who was the person who elected as the president unopposed. யாரும் வந்து அவரை அப்போஸ் பண்ணி யாருமே நிக்கல. he was unopposed னு சொல்லுவாங்க. youngest அப்படி நம்ம சொல்லலாம். சரி, youngest serving president 64 age அப்படி சொல்லலாம். then former Andhra Pradesh chief minister னு சொல்லலாம் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்படி நம்ம சொல்லலாம். சோ அதற்கு அடுத்து ஜெயில் சிங் used the packet veto and Punjab chief minister அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்க, he served say 82 to 87. then R வெங்கட்ராமன் 87 ல இருந்து 92 வரைக்கும் சர்வ் பண்ணிருக்காரு. oldest president who was the age at that time 76. then Dr. Shankar Dayal Sharma. so Dr. Shankar Dayal Sharma served between 1992 to 1997. சரிங்களா? so அதற்கு அப்புறம் KR நாராயணன் 97 ல இருந்து 2002 வரைக்கும் வரும். so KR Narayan was the first president who are from the depressed classes, that is scheduled caste அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? so அப்ப தலித் பீப்புள்ல இருந்து வந்த முதல் ஒரு பிரசிடென்ட் அப்படி நம்ம சொல்லலாம். அந்த பிரிவிலேஜ் வந்து யாருக்கு கிடைச்சதுன்னா KR நாராயணன் அவர்களுக்கு வந்து கிடைச்சது. he was the first president from the depressed community. then Dr. B.R. Ambedkar, Dr. APJ Abdul Kalam served between 2002 to 2007 and he received Bharat Ratna in the year 1997. then Pradibha Devi Singh Patil was the first women president of India. so she served 2007 to 2012. then Pranab Mukherjee served between 2012 to 2017. he received Bharat Ratna in 2019 னு சொல்லுவாங்க. so recently he was passed away. then Ramnath Kovind, incumbent president. so at present president, he has been serving since 2017 நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த இருக்கக்கூடிய 14 பிரசிடென்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது டெம்பரவரி பிரசிடென்டாக இருந்ததுல ரொம்ப முக்கியமானது ஜஸ்டிஸ் எம் இதயத்துல்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்டிஸ் எம் இதயத்துல்லா வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த இவங்க ஜஸ்டிஸ் எம் இதயத்துல்லா, he also served as a president. சரிங்களா? ஸோ அப்போ he has two roles. the first one is Chief Justice of India, the second one is President of India. so அந்த பதவிக்கு நாமினேட் பண்ண ஒரே ஒருத்தர்னு சொல்லுவாங்க. ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 1969. then பாத்தீங்க அப்படின்னா 69ல பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஜூலை வரைக்கும் இருந்தவர் வந்து விவி கிரி. then பிடி ஜாட்டி பாத்தீங்க அப்படின்னா 1977ல பிப்ரவரியில இருந்து ஜூலை வரைக்கும் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. these three were the temporary president அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? so ராஷ்டிரபதி பவன் nothing but the ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மாளிகை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பிரசிடென்டோட ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், which located in New Delhi ன்னு சொல்லலாம். so after that the ராஷ்டிரபதி house located at Hyderabad. then retreat building is located in Simla. so these are all the three categories of regarding to the office of president ன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு இடங்கள்ல இருந்து இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.